2020 சாத்தாங்குளத்தில் நடந்த ஒரு சம்பவத்துக்கு இன்னைக்கு தீர்ப்பு கிடைச்சிருக்கு. நானும் உங்கள் பிரோஸ், நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறது முன்னாடி நான் ஃபாலோ பண்ணிச்சிருக்கேன். 2020 சாத்தாங்குளத்தில், அதாவது COVID-19 பீரியட்ல நைட்டு ஃபோன் கடை வச்சிருந்த ஒரு தந்தை மகன் ஜெயராஜ் அண்ட் பெனிக்ஸ். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஷாப்பை க்ளோஸ் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரவுண்ட்ஸ் வந்த போலீஸ் அவங்க ரெண்டு பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போனாங்க. நைட்டு ஃபுல்லாக அவங்கள டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சம்பவத்தினால ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க. இது நாடு முழுவதும் பெரிய பிரச்சனையாச்சு. பல பேர் ஜெயராஜ் அண்ட் பெனிக்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணாங்க. போலீஸாரோட கொடுமையான தாக்குதலுக்கு நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, இன்க்ளூடிங் பொலிட்டீஷியன்ஸ் அண்ட் செலிபிரிட்டிஸ். மக்களும் அதிக அளவில் போராடினாங்க. அண்ட் கண்டினியூஸ்லி தொடர்ந்து போராடினதுனாலையும் என்னைக்காவது ஒரு நாள் ஜஸ்டிஸ் வெல்லுன்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி நம்பதுனாலேயோ என்னவோ தெரியல, 2020 நடந்த இஷ்யூக்கு 2026 April 6, அதாவது இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் கிடைச்சிருக்கு. ஜெயராஜ் அண்ட் பெனிக்ஸ் கஸ்டோடியல் டார்ச்சர் அண்ட் டெத்துக்கான ரீசன் 9 போலீஸ்காரவங்க. ஸோ இந்த 9 போலீஸ்க்கும் தனிப்பட்ட ஆயுள் தண்டனை ப்ளஸ் 9 போலீஸ்காரவங்களுக்கும் மரண தண்டனை கிடைச்சிருக்கு. நம்ம இந்த 6 வருஷங்களில் நிறைய விஷயத்தை தாண்டி வந்திருப்போம். பட் ஜெயராஜ் அண்ட் பெனிக்ஸ் இந்த சாத்தாங்குளத்தோட இஷ்யூ மனதளவில் பாதிக்கப்பட்டுச்சு. இந்த சம்பவத்தை நம்மளும் சாத்தாங்குள மக்களும் எத்தனை காலங்களானாலும் மறக்க முடியாது.